1960 மர்லின் மன்றோ இறந்து 2 வருடங்கள் முடிந்து ஏலூரு, ஆந்திர பிரதேசத்தில் டிசம்பர் 2ஆம் தேதி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சிறு வயதில் குடும்ப சூழல் காரணமாக பெற்றோரால் படிப்பை நிறுத்தப்பட்டு அறியாத வயதில் திருமணமும் செய்து கணவன் மற்றும் மாமியார் கொடுமையால் அங்கிருந்து தப்பித்து சென்னைக்கு புறப்பட்டு வந்து நடிக்க வாய்ப்பு தேடி தமிழ் திரையுலகம் கதவை திறந்தது. தமிழ் ரசிகர்களுக்கு தன் கவர்ச்சியாலும் காந்த கண்களாலும் சுண்டி இழுத்தவர்தான் விஜயலட்சுமி என்கின்ற சில்க் ஸ்மிதா. தமிழில் நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்களால் வண்டி சக்கரம் என்ற திரைப்படத்தில் சில்க் என்கிற சாராய் கடையில் பணிபுரியும் பெண் கதாபாத்திரத்தில் முதல் முறையாக நடித்தார். ஊட்டிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போயிருக்கும்போது அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. எந்த பட ஷூட்டிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்ல. அப்போ இந்த மாதிரி சில்க் ஸ்மிதானா தங்கி இருந்த ரிசார்ட்டுக்கு பக்கத்துலதான் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குக்கு அந்த மெய்டு டிரைவர் எல்லாம் சொன்னாங்க. அப்ப எனக்கு யார் நடிச்சது அப்படின்னு கேட்டப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, மேம் எங்களுக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேல நாங்க வரல, நாங்க போய் அந்த ஷூட்டிங் கொஞ்சம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னாங்க. யார் நடிச்சது அப்படின்னு நான் கேட்டப்போ சில்க் ஸ்மிதா அப்படின்னாங்க. பர்சனலா எனக்கு சில்க் ஸ்மிதா நிஜமாவே ரொம்பவே பிடிக்கும், உங்களுடைய அழகாகட்டும் எல்லாமே. ஸோ அப்ப நான் என்ன நினைச்சேன்னா சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு வாக் போயிட்டு இருக்கும்போது அவங்க she was just standing அந்த இதுக்கு வெளியில நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க தங்கி இருந்த ரிசார்ட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டு நான் ஒரு ஸ்மைல் பண்ணேன். and she smiled so nicely. ஒரு பூ மலர்ற மாதிரி அவ்வளவு அழகா ஒரு ஸ்மைல் பண்ணாங்க என்ன பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா நான் அந்த நின்று வாக் பண்றது இது பேசுறதெல்லாம் எனக்கு அவ்வளவு இது இல்லை. நான் பாட்டுக்கு போயிட்டேன். தென் நெக்ஸ்ட் சாட்டர்டே அதே அன்னைக்கு நான் பார்த்தது வியாழக்கிழமை. சனிக்கிழமை சாயங்காலம் அவங்க ஒரு இடத்துல நின்று மணி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டோ அசிஸ்டண்டோ யாருன்னு தெரியல, அவங்க நின்றுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி என்ன இவங்க இங்க மணி வாங்குறாங்க அப்படின்னப்ப அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாசி மணி, இந்த ஊசி மணி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் அந்த மாதிரி அவங்க இந்த இவங்கெல்லாம் ட்ரைப்ஸ் குறவர்கள் அவங்க எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, மணி விற்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் வாங்குவாங்க. அதே மாதிரி அதெல்லாத்தையும் கோத்து அவங்க சொல்லுவாங்க இந்த கலர்ல இப்படி கோத்து கொடுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா எல்லாரும் ரொம்ப ஹை கிளாஸ்ல அந்த மாதிரி வாங்கும்போது இவங்க சச் ஸ்வீட் லேடி அண்ட் லவ்லி ஒரு ஆக்ட்ரஸ். அந்த மாதிரி சிம்பிளா போய் நின்று அந்த மாலையை போட்டு அவங்க நான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க கழுத்துல போட்டு பார்த்தாங்க. அந்த குட்டியோடு கண்ணாடி ஒண்ணு கொடுத்தா அந்த குறை பொண்ணு உடனே அதை எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த கண்ணாடியில வச்சு இப்படி அப்படி பார்க்கும்போது அங்க நான் ஒரு பெரிய நடிகையோ இல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு ஆக்ட்ரஸையோ பார்க்கவே இல்லை. அங்க ஒரு சாதாரணமான ஒரு நல்ல ஒரு தன்னைத்தானே அழகா இருக்கமா அப்படின்னு பாத்துக்கிற ஒரு சாதாரண ஒரு பொண்ணதான் அங்க நான் பார்த்தேன். இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் அண்ட் சோ லவ்லி. அது எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க. நான் ரொம்ப காதலிச்ச ஒரு பெண்ணு, நான் ஒரு பெண்ணு இருந்தாலும் நான் ரொம்ப காதலிச்ச ஒரு பெண்ணு, ரொம்ப உண்மையான தனக்குத்தானே ரொம்ப ஒரு பவித்திரமான ஒரு பெண். வெளியில அவங்க எப்படி நடிச்சிருந்தாலும் தனக்குள்ளார ஒரு ரொம்ப பவித்திரமான ஒரு அழகான ஒரு மலர் அவ்வளவு சீக்கிரமா வாடிடுச்சு. அந்த இறைவனுக்கு ஆசையா இந்த மலரை தான் சூடிக்கணும்னு அப்படின்னு சொல்லி நிஜமாவே ஷாக் ஆயிட்டேன். என்னுடைய உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆடி போச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் இந்தி போன்ற பல மொழி திரைப்படங்களில் 450க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த அவர் தென்னிந்திய திரையுலகின் கனவு கன்னியாக திகழ்ந்தார்.
ஒரு ஒப்பனை கலைஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி சுமார் 17 வருடங்கள் இந்திய சினிமா துறையில் முத்திரை பதித்த சில்க் ஸ்மிதா ரசிகர்களிடம் கனவு நாயகியாக வலம் வந்தவர். கவர்ச்சியான தோற்றத்தாலும் நடனத்தாலும் அனைவரையும் ஈர்த்த அவர் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பிற மொழி படங்களிலும் நடித்து தென்னிந்திய திரைப்பட உலகின் ஒரு மறக்க முடியாத நடிகைகளில் இவரும் ஒருவரே. இது ரொம்ப வில்லங்கமான விஷயம் என்னன்னா, சிலுக்கு சுமிதா மேடத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னா எப்படி அவங்கள பத்தி கொஞ்சம் பேச முடியும்? அதாவது சின்ன வயசுல இருந்து அவங்கள பார்த்து 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 வளர்ந்து ஒரு விசில் அடிச்சு வந்த ஒரு ஒரு நடிகன்னு இன்னைக்கு நான் இருக்கேன்னா அது அந்த அளவுக்கு அவங்களை நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம் ஸ்கிரீன்ல. அதாவது அவங்கள தப்பா பார்த்தோம், அவங்கள வந்து ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டா பார்த்தோம் அப்படிங்கறதெல்லாம் விட ஷி டேக்ஸ் த பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் இன் ஸ்கிரீன். பக்கத்துல ரஜினி சார் இருந்தாலும் சரி, கமல் சார் இருந்தாலும் சரி, சிலுக்கு மேடம் மேல தனியா ஒரு கண்ணு போவோம். எல்லாருமே அந்த பீரியட்ல ஏகப்பட்ட கிளாமர் டான்சர்ஸ் இருந்தாங்க. இதை விட சிலுக்கு மேடத்தை விட இன்னும் அதிகமா எக்ஸ்போஸ் பண்ணதெல்லாம் எப்படி இன்னைக்கு நம்மளுக்கு இன்டர்நெட்ல ஈஸியா கிடைக்குதோ அதே மாதிரி அந்த காலத்திலயும் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் மீறி சிலுக்கு மேடத்திட்ட அவங்க கண்ணு போக வச்சது. ஷி இஸ் a beautiful dancer. 3 முகம், அமரன், சகலகலா வல்லவன் போன்ற திரைப்படங்களில் இவருடைய வசீகரமான தோற்றத்தினாலும் கவர்ச்சிகரமான நடனத்தினாலும் தமிழ் ரசிகர்களின் நெஞ்சில் கவர்ச்சி புயலாக வலம் வந்தவர். அலைகள் ஓய்வதில்லை, நீங்கள் கேட்டவை, தாலாட்டு கேட்குதம்மா, 3ஆம் பிறை, லயனம் போன்ற திரைப்படங்களின் மூலம் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி தனக்கு கவர்ச்சி மட்டும் இன்றி அனைத்து விதமான நடிப்பின் பரிமாணங்களும் வரும் என்பதனை நிரூபித்தார். இளைய பூவே வரந்தரும் வசந்தமே, மலர் மீது தேங்கும் தேனே எனக்கு தானே, எனக்கு தானே. பூவே இளைய பூவே வரந்தரும் வசந்தமே, மலர் மீது தேங்கும் தேனே எனக்கு தானே, எனக்கு தானே. சினிமா துறையில் குறுகிய காலத்துக்குள் சுமார் 450க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த அவர் 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 35வது வயதில் சென்னையில் அவருடைய வீட்டிலேயே தூக்கு போட்டு இறந்தார். அதாவது சில்க் சுமிதா அப்படின்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது வந்து அவங்க நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து மைசூர்ல ராமநாராயணன் சார் ஒரு படம் ஷூட்டிங் வந்து மீட் பண்ணேன். ரொம்ப யதார்த்தமான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து நான் வில்லாதி வில்லன் படத்துல கோ டைரக்டர் இருக்கும்போது அந்த படத்துல அவங்க ஆக்ட் பண்ணாங்க. அதாவது சில்க் சுமிதா மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட்ல யாருக்குமே கிடையாது. அவ்வளோ ஒரு அற்புதமான சென்ஸு. ரெண்டாவது வந்து ரொம்ப ஷார்ப்பு, டவுன் டு எர்த். அவ்வளோ பெரிய பயங்கர வேல்யூபிள் ஆர்டிஸ்ட் அவங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். ஐஸ் தான் சில்க் சுமிதா அப்படின்னாலும் அவங்க ஞாபகத்துக்கு வந்து ஐஸ் அண்ட் அந்த லிப்ஸ் தான் அவங்க. பட் ஆனால் பழகிறதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சத்தியமா நான் ஒரு ஆஸ் அ கோ டைரக்டராக நான் ஒர்க் பண்ண அந்த படத்தில் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட்டு. அவர் ரெண்டாவது அவங்க அந்த ஓப்பனாக சொல்லுவாங்க, நான் வந்தப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப எப்படி அடித்தட்டு மக்கள்லேருந்து வந்து நான் எந்த அளவுக்கு இப்படி வந்தேன்
அப்படின்றது வரைக்கும் ஓப்பனா பேசுவாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வெக்கப்படுறதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். வெக்கப்படுறதுன்னா எப்படி, சத்யராஜ் சார் வந்து அடிக்கடி அவங்கள கலாச்சினே இருப்பாருன்னா ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கெல்லாம் அது ரொம்ப அழகா ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், கோஆபரேட்டிவ். பட் அவங்க இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட அடுத்த செகண்ட் உண்மையிலே தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இப்படி ஒரு க்ரௌடுங்க. ஏன்னா சடன் டெத்து. ரெண்டாவது இன்னொன்று வந்து அவங்க ஒரு 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 ஆக்சுவல் கிளாமர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க அவங்கள. ஆனால் ஷி இஸ் நாட் அட் ஆல் அண்ட் கிளாமர் ஆர்டிஸ்ட். அதுக்கு சரியான உதாரணம் அழகில் வெளிப்படுத்துறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி உடச்சிது அவங்க ஒருத்தவங்க தான். பாரதிராஜ சார் சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் நான் வேற மாதிரி காட்டணும்னு சொல்லி அழகிலும் ரொம்ப அழகா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து நீங்க சில்க் சுமிதா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், ஸோ இந்த மாதிரி சிவாஜி கணேசன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படி நம்ம மறக்க முடியாத நடிகர்களோ அத மாதிரி பெண் ஆர்டிஸ்ட்ல வந்து சில்க் சுமிதா அப்படிங்கிறவங்க வந்து நம்ம மனசை வந்து எப்பயுமே நீங்காத இடம் பிடிச்ச ஒரு அற்புதமான நடிகை. சில்க் 1996 தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவர் மரணத்தில் மர்ம முடிச்சுகள் அவிழப்படாமல் உள்ளது. பலர் காதல் தோல்வி என்றும் பாலியல் கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டார் என்றும் கூறுகின்றனர். எது எப்படி இருந்தாலும் ஆந்திராவில் பிறந்து தமிழகம் கண்டெடுத்த சில்க் ஸ்மிதா தமிழ்நாட்டின் மெர்லின் மன்றோ. இன்று சினிமாவில் இல்லை, ஆனால் செல்லுலாய்டுக்குள்ளும் நம் மனதில் கொள்ளும் அன்பும் கவர்ச்சியும் கலந்த ஒருமித்த எண்ணத்தில் ரசிகர்களோடு என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்.